மீண்டும் ஒரு அட்டகாசமான ஸ்ட்ரீட் கிரிக்கெட் போட்டியில் உங்களுடன் இணைவதில் மகிழ்ச்சி. இன்றைய போட்டியாக உங்கள் பகுதியில் 40 வயதை கடந்த விளையாட்டு வீரர்கள் பங்கு பெறும் அழகான கிரிக்கெட் பற்றிய ஒரு கவர் ஸ்டோரி இன்றைய நமது பதிவில் உங்களுக்காக. கல்யாணம் பண்ணுற வயசில் பசங்க இருக்குது, டவுசரை போட்டுட்டு பேட்டை தூக்கிட்டு இது ஆடுற ஆட்டம் பெரிய ஆட்டமான இருக்குன்னு உங்கள் வீட்டில் நீங்கள் பல பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 40 வயதை கடந்த கிரிக்கெட் வீரர்களுடைய அட்டகாசமான ஒரு ஸ்ட்ரீட் கிரிக்கெட் போட்டி தான் இன்றைக்கி உங்களுக்காக உங்களுக்கான வீடியோவை பதிவு செஞ்சுருக்கோம். தூங்கி எழுந்தோடனே வேலைக்கு போனோமா குடும்பத்தை பார்த்தோமான்னு சொல்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் சனி ஞாயிறு ஆனாலே இவங்க காட்டுற பாட்டம் பெரிய படமாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு சனி ஞாயிறுனா இவங்களுக்குள்ள ஒரே வேலை கிரிக்கெட் விளாடணும். இதுக்காகவே வாரத்தில் அந்த 2 நாள் எப்போ வரும்னு காத்துட்டு இருந்து மைதானத்தில் ஒன்று கூடி அந்த 2 தினத்தை முழுமையாக கிரிக்கெட்டுக்காக அர்ப்பணிக்கின்ற ஒரு மாபெரும் கிரிக்கெட் வீரர்கள் தான் இவங்க. சம்பாதிக்கிற வயசில் குடும்பத்தை பார்க்காம பேட்டு கையுமா அலையறிய அப்படின்னு கேள்வி கேட்குற பொதுமக்கள் மத்தியில் தில்லா பேட்டை எடுத்துகிட்டு பேண்ட்டை போட்டுட்டு லோயரை போட்டுட்டு டவுசரை போட்டுட்டு விளையாட வர இவங்களுக்கு நம்மளுடைய வாழ்டியூப் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றது. பொதுவாக விளையாடுறதுக்கு வயசு கிடையாது, உடம்புல தெம்புள்ள வரைக்கும் ஏதோ ஒரு விளையாட்டை விளையாடுங்க. இது உங்கள் உடல் நலத்துக்கும் அந்த பகுதி இளைஞர்களுக்கும் முன்மாதிரியான நிகழ்வு விளையாட்டு மட்டுமே. ஒவ்வொரு பகுதியிலையும் சீனியர் வீரர்கள் ஏதோ ஒரு விளையாட்டில் இன்ட்ரெஸ்டாக விளையாண்டா அதை பார்த்து அந்த பகுதி இளம் வீரர்கள் அவங்களோட இணைஞ்சி ஒரு அழகான ஒரு டீம் ஒர்க்காக விளையாட்டு ஒவ்வொரு பகுதியிலையும் நடந்துகிட்ருக்கு. அது உங்கள் பகுதி இளைஞர்களுக்கு முன்மாதிரியான சிறப்பான ஒரு உடலை வளர்க்கக்கூடிய அட்டகாசமான ஆரோக்கியமான வாழ்வுக்கு விளையாட்டு அடித்தளத்தை கொடுக்குது. இப்படி கிராமங்கள் தோறும் நகரங்கள் தோறும் நகர்பகுதியில் கிராம பகுதியில் எங்கே இருந்தாலும் ஏதோ ஒரு விளையாட்டு, அது கபடியாக இருக்கலாம், கிரிக்கெட்டாக இருக்கலாம், வாலிபாலாக இருக்கலாம். இந்த விளையாட்டுகள் குழுவாக விளையாடும் போது அந்த பகுதி இளைஞர்கள் ஒரு குழு உணர்வுடன் கெட்ட பழக்கத்துக்கு ஆளாகாமல் முக்கியமாக போதை வழக்கம் இல்லாத இளைஞர்களை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி விளையாட்டுக்கு இருக்குது. 40 வயது கடந்தவங்க கண்டிப்பாக பொறுப்புள்ள குடும்ப தலைவராக இருப்பாங்க. இருந்தாலும் சிறு வயதிலேருந்து அவங்க பாரம்பரியமான அந்த விளையாட்டை இன்றைக்கும் விளையாட மனசு இல்லாமல் தன் குடும்பத்துக்காக 5 நாட்களை ஒதுக்கிட்டு விளையாட்டுக்காக எங்கே இருந்தாலும் ஒன்று கூடி தங்களுடைய விளையாட்டு திறனை வெளிப்படுத்திய விதம் நாம் அனைவராலும் பாராட்டப்படிய விதமாக இருக்கணும். அப்படின்னு பார்த்தா விளையாட்டு சோறு போடுமா, விளையாட்டு சம்பாரித்து கொடுக்குமான்னு உங்களோட கேள்வி இருக்கும். கண்டிப்பாங்க 5 நாள் உங்கள் குடும்பத்தாக தன் உடலை வருத்தி குடும்பத்துக்கு தேவையான பண தேவையை பூர்த்தி செய்கின்ற குடும்பத் தலைவர்கள் தங்களுடைய மனசுக்கு பிடிச்ச இந்த மாதிரி விளையாட்டை விளையாண்டு ஆரோக்கியமாக வாழ்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அவ்வப்பொழுது கிடைக்கின்ற ஓய்வு நேரங்கள்லையும் முக்கியமாக வார இறுதி நாட்களில் இதுபோல் குழுவாக மனம் விட்டு பேசி தங்களுடைய பழைய நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடுகின்ற விளையாட்டால் மன ரீதியாக அவங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்குது இதுபோல் விளையாட்டுக்கள். ஓய்வு நாட்களில் விளையாடலாம் மற்றவங்க என்ன செய்வாங்க அது உங்களுக்கே தெரியும். விளையாட்டு இல்லாதவங்க ஓய்வு நாட்களில் கண்டிப்பாக மது பழக்கத்துக்கு ஆளான நபர்களாக இருப்பாங்க. அதுக்காக தான் நாங்கள் முன்னாடியே சொல்லிகிட்ருக்கோம், ஓய்வு நேரங்களில் விளையாட்டை கையில் எடுத்து விளையாடுங்க. அது உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் உடல் நலனுக்கும் மிகப்பெரிய ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஒரு சமுதாயத்தை மாற்றணுன்னா விளையாட்டு முக்கிய பங்காற்றுறது என்பது இதன் மூலமாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிற பெருமை கொள்கின்றோம். இங்கே விளையாடுற விளையாட்டு வீரர்களுடைய வருமானம் மற்றவங்களோட ஒப்பிடும்போது சற்று குறைவாக இருக்கலாம். ஆனால் மன மகிழ்ச்சியில் இவங்களுடைய வாழ்க்கை தரம் மேம்பட்டு இருக்குது. மகிழ்ச்சியில் அவங்களோட எல்லை கடந்த ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கின்ற ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்கின்ற இந்த விளையாட்டு வீரர்களுடைய வாழ்க்கை தான் சிறப்பான வாழ்க்கைன்னு நான் சொல்கிறேன். ஆண்டு முழுக்க மாத கணக்கில் பணத்தை நோக்கமாக வச்சு வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் முக்கியமாக ஓய்வு காலங்களில் இந்த 2 நாட்கள் அவர்கள் தமிழகத்தில் எங்கே இருந்தாலும் தங்கள் பகுதிகளுடன் பழைய நட்பு வட்டாரத்தில் ஒன்று கூடி இதேபோல் கிரிக்கெட் விளையாடுவது சிறு மாணவர்களுக்கு முக்கியமாக பள்ளி பருவ மாணவர்கள் அவங்களோட விளையாடும் போது அவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் மகிழ்ச்சி அளவு கடந்தது. எங்களுடைய சிறு வயதில் நாங்கள் பெரிய பசங்கள்கிட்ட விளையாட போகும்போது அவங்க எங்கள் டீமில் வச்சுக்க மாட்டாங்க. பந்து போடுவோம். இதுதான் பொழுதேனிக்கும் அவங்களுக்கு நாங்கள் செஞ்சிட்ருப்போம். பேட்டிங் கொடுக்க மாட்டாங்க, பவுலிங் கொடுக்க மாட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் நாங்களாகவே ஒரு குழுவை உருவாக்கி ஒரு டீமை உருவாக்கி அந்த டீமை வழிநடத்தி இன்றைக்கி வந்தவங்க தான் இது போல் விளையாட்டு வீரர்கள்.
80-90களில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கும்போது ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்திங்கன்னா விளையாடுவதற்கு இளைஞர்கள் அதிகமாக இருந்தாங்க. இப்போ 2026 இந்த காலகட்டத்தில் வீட்டுக்கு ஒரு குழந்தைங்கிறதுனால அதிகமாக வெளியில் விட மாட்டுறாங்க. இப்போ பசங்களுக்கு பஞ்சமாக இருக்குது தமிழ்நாட்டில். ஆகவே மூத்தவங்களுடைய விளையாட்டு நிகழ்ச்சி தமிழகத்தில் இப்போ அதிகமாக இருக்குது. முக்கியமாக 70ல் பிறந்தவங்க தமிழகத்தில் ஏதோ ஒரு மூலையில் தங்களுடைய உடல் நலனுக்காக விளையாண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கால பள்ளி மாணவர்கள் தங்களுடைய விளையாட்டை அதிகமாக களத்தில், அதாவது வெளிக்களத்தில் செய்யாமல் டிஜிட்டல் யுகமான செல்ஃபோனில் நாள்தோறும் மூழ்கி கிடக்காங்க. அவங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருப்பது இது போல் விளையாட்டு நிகழ்ச்சி தான். அந்த தெருவில் ஏதோ ஒரு சீனியர் கையில் பேட் எடுத்துகிட்டோ பந்து எடுத்துகிட்டோ தெரு வழியாக போகும்போது அந்த பையனுக்கு இதை பார்த்தோன்னே ஒரு ஆசை வரும், நம்மளும் போய் விளையாடணும் அந்த அண்ணனோட அப்படின்னு. அந்த பையன் மெக்கானில் பார்த்தீங்கன்னா இந்த பையனோட சேர்ந்து ஒன்றா அந்த பகுதியில் கிரிக்கெட் ஆடுறது, அந்த பகுதிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நிகழ்ச்சி இந்த விளையாட்டு நிகழ்ச்சி. பொதுவாகவே உள்ளூர் கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா கைலி கட்டிட்டு ஆடுவாங்க, கால் சட்டை போட்டுட்டு ஆடுவாங்க, ஷூ இருக்காது, செருப்பு இருக்காது, பிச்சு கீழே பார்த்தீங்கன்னா ரப்பர் பந்தாக இருக்கும், ஸ்டிக் இருக்காது, கல் இருக்கும். இப்படி பல வகையான மாற்றங்கள் இருந்தாலும் அவங்களுடைய நோக்கம் ஒன்று தான். அன்றைய நாளை உடலுக்காக சிறப்பான ஒரு கிரிக்கெட் போட்டி விளையாண்ட ஒரு ஆத்ம திருப்தியுடன் அவங்க வீடு செல்வது மகிழ்ச்சி. இன்றைக்கி இவங்களுக்கு 40லேருந்து 50 வயது கடந்த இவங்களுடைய விளையாட்டை பார்த்த மற்ற பள்ளி மாணவர்கள், முக்கியமாக 15 வயதுலேருந்து 20 வயசுக்குள்ள பள்ளி மாணவர்கள், உங்களுடைய காலத்தில் இவங்களோட இணைஞ்சு விளையாடுங்க. இந்த விளையாட்டு நிகழ்வு உங்களுடைய அனுபவமும் உங்களுடைய வேகமாக இணைந்து வருகின்ற நாட்களில் பல்வேறு உள்ளூர் கிரிக்கெட் போட்டியில் இவங்களோட பங்கு பெற்று பரிசுகளை அள்ளக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கையில் நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் அடிப்படையாக நம்ம வளர்ந்த விதம் ஒன்று தான். குழு விளையாட்டு விளையாடி உடல் நல்லா வச்சுருந்த பசங்க ஒரு காலத்துக்கு பிறகு நோய்வாய்ப்பட்டு மருத்துவ செலவுலே தங்களை காலத்தை போகின்ற இந்த காலத்தில் இதுபோல் வீரர்கள் தங்களுடைய விளையாட்டு நிகழ்வு மூலம் அடுத்த தலைமுறைக்கு அழகான ஒரு கருத்து சொல்கிறாங்க. விளையாட்டு ஒரு அற்புதமான மருந்து, விளையாட்டு ஓர் சமூக பாதுகாப்பு, விளையாட்டு இளைஞர்களுக்கான வழிகாட்டி, விளையாட்டு ஆரோக்கியத்தின் மறுவாழ்வு, விளையாட்டு நாளைய உலகத்துக்கு தேவையான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, விளையாட்டு நிகழ்ச்சி மட்டுமே. மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி.